வணக்கம். டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு நோயை பற்றி பேசிட்டு வரும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் டயாபிசிட்டியை பற்றி விரிவாக பேச போகிறோம். ஒபிசிட்டியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன டயாபிசிட்டி? டயாபிசிட்டி என்பது ஒபிசிட்டி மற்றும் டயாபிட்டிஸ் ஆகிய இரண்டும் இணையும் ஒரு ஆபத்தான உடல் பரும நிலையாகும். இது தவறான வாழ்க்கை முறை மற்றும் அதிக உடல் எடையால் ஏற்படுகிறது. இது இன்சுலின் எதிர்ப்பை உருவாக்கி இரத்த சர்க்கரையை அதிகரிக்கிறது. இதிலிருந்து மக்கள் எப்படி தற்காத்துக் கொள்ளலாம்? வேறு எந்த காரணத்தினால் இந்த நோய் ஏற்படுகிறது? இதற்கு தீர்வு என்ன என்பது குறித்து விளக்க நம்முடன் நேரலையில் 3 டயாபிசிட்டி சிறப்பு மருத்துவர்கள் இணைந்துள்ளனர். டாக்டர் ஆட்லின் ரெய்னா ஆசீர்வாதம், டாக்டர் எஸ் கீதாலட்சுமி மற்றும் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன். வணக்கம். முதல் கேள்வி டாக்டர் ஆட்லின் ரெய்னா ஆசீர்வாதம் அவங்க கிட்ட இருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து கேட்குறேன். இப்போ நம்ம ஒபிசிட்டியை பற்றி நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். ஒபிசிட்டினா உடல் பருமன் அப்படின்னு தெரியும். ஆனால் நீரிழிவு நோயால், அதாவது டயாபிட்டிஸ்னால ஏற்படக்கூடிய ஒபிசிட்டி அப்படின்றது நிறைய பேத்துக்கு அது தெரியாமல் இருக்கலாம். சமீப காலத்தில் இந்த நீரிழிவு நோயினால் ஏற்படும் உடல் எடை அதிகரிப்பு என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இது என்ன புதிய ஒரு பெயராக இருக்குது? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்க முடியுமா? சொல்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பீயிங் ஓவர்வெயிட். அதாவது ஓவர்வெயிட் அல்லது ஒபிசிட்டி நம்ம சொன்னோம்னா எக்ஸஸ் பாடி ஃபேட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். வெரஸ் அதே எக்ஸஸ் பாடி ஃபேட் வயிற்று பகுதியில் சுற்றி இருந்து அதனால மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டி, அதாவது ஹை பிளட் பிரஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓஎஸ், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வர்றதுனால அதை டயபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி டயபிசிட்டி நம்ம சொல்றது வெளிப்புற தோற்றத்தை மட்டும் நம்ம சொல்லல, பட் அந்த மெட்டபாலிக் இன்ஹெல்த் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ மெனி டைம்ஸ் நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒபிசா தெரிய மாட்டாங்க, ஆனாலும் அவங்களோட ஃபேட் டெபாசிஷன் அப்நார்மலா பிஹேவ் பண்ணலாம். அதனாலதான் டயபிட்டிஸோட ரிஸ்க் நம்மளோட பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணணும், நாட் ஜஸ்ட் தி வேயிங் ஸ்கேல் which is showing weight. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா diabetes அப்படிங்கிறது it means that the obesity it is causing metabolic problems. ஓகே மேம். இப்போ அடுத்த கேள்வி டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் அவங்க கிட்ட இருந்து போகலான்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உடலில் நிறைய இடங்களில் கொழுப்பு படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வயிற்றில் இருக்கிற கொழுப்பு குறிப்பாக வளர்ச்சிதை மாற்ற எச்சரிக்கை, அதாவது மெட்டபாலிக் வார்னிங் அப்படின்னு சொல்கிறோமே, ஏன்? ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இந்த ஃபேட் டெபாசிஷன் நிறைய இடத்துல இருக்கலாம். இப்போ கையில இருக்கலாம், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அதாவது ஸ்கின்னு கீழே இருக்கலாம். ஆனா இப்ப நாங்க நிறைய என்ன பாக்குறோம், இப்போ டாக்டர் ஆட்லன் மேம் சொன்ன மாதிரி நிறைய கொழுப்பு சத்து நம்மளோட வயத்தை சுத்தி பார்க்கிறோம், சென்ட்ரல் ஒபிசிட்டி சொல்லுவோம். ஸோ அந்த கொழுப்பு நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல போய் டெபாசிட் ஆகுது, லைக் லிவர்ல போய் டெபாசிட் ஆகுது, கிட்னில போய் டெபாசிட் ஆகுது, நம்மளோட சத பகுதி மசில் ஸ்கெலிட்டல் மசில்ல டெபாசிட் ஆகுது, ஈவன் ஹார்ட் கிட்னிலாம் கூட டெபாசிட் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுது, அந்த ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அக்யூமுலேட் ஆகிற ஃபேட் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுல இருந்து நிறைய கெட்ட சிக்னல்ஸ் வரலாம், இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். அந்த சிக்னல்ஸ் நமக்கு வெறும் டயபெட்டிஸ் மட்டும் காஸ் பண்ணாது. அதனால நம்ம என்னெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, ஒரு இதய நோய், ஹார்ட் டிசீஸ், இன்னொரு ரிஸ்க் ஆஃப் கேன்சர், லிவர் ப்ராப்ளம், இப்ப நிறைய ஃபேட்டி லிவர் பாக்குறோம், லிவர் டிசீஸ் பாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான பல வகையான மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ அதனாலதான் ஃபேட் மற்ற இடத்துல எல்லாம் டெபாசிட் ஆகுறது நல்லது கிடையாது. அதுதான் அதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீதா மேம், நெக்ஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா எடை அதிகரிப்பும் சமமாக ஆபத்தானதா அல்லது அது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுமா? பொதுவாகவே எடை கூடுறது, அதாவது வெயிட் கெயின் அப்படின்றதே நமக்கு டேஞ்சரஸ் தான். ஏன்னா அதனால நமக்கு நிறைய மெட்டபாலிசம் மாறுறதுனால நிறைய அவுட்கம்ஸ் வருது. ஆனா அதுலயும் நம்ம முக்கியமா நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது நம்ம இடுப்பு சுற்றி உள்ள ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது. அதாவது அதுதான் நம்ம சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த இடுப்பு மற்றும் வயிறு பகுதியை சுத்தி ஏற்படுற கொழுப்பு டெபாசிஷன்னால நமக்கு இன்சுலின் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் சரியா வேலை செய்யாததுனால நமக்கு சீக்கிரமே நீரிழிவு நோய் வரதுக்கும் மற்ற பாதிப்புகள் வரதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நம்ம அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.
ஓகே ஓகே மேம், ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. அடுத்த கேள்வி வந்து டாக்டர் ஆட்லின் கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலவங்களுக்கு இந்த டயாபிசிட்டி அப்படின்ற அந்த நோய்க்கான அறிகுறி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட, அந்த நோய் அறிகுறி இல்லாத போது கூட அவருக்கு அந்த நீரிழிவினால் ஏற்படும் உடல் எடை அதிகரிப்பு இருப்பதாக கருதப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்த டயபெசிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி உள்ளது கிடையாது. ஸோ மெனி டைம்ஸ் அதுல சிம்டம்ஸோ இல்ல பேஷண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு தொந்தரவு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போகும். அதனாலதான் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இந்த டயபெசிட்டிங்கிறது நாட் அ ஒன் டைம் ஈவெண்ட். அது வந்து பல மாதங்களா சில வருஷங்களா சைலண்டா அது பாட்டுக்கு ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்லெஸ் பீப்புள் வந்து போய் டெஸ்ட் பண்ணி டாக்டரை பார்க்கலன்னா இந்த டயபெசிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அந்த சிம்டம்ஸ் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி டயர்ட்னஸ், ஃபெட்டிக், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இது அளவுக்கு வெயிட் பண்ணாங்க அப்படின்னா பை த டைம் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய டேமேஜஸ், அதாவது கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, நரம்பு பாதிப்பு இதெல்லாம் ஆல்ரெடி செட்டில் ஆயிடும். ஸோ அதனால தான் ரெகுலர் ஸ்கிரீனிங் வந்து இஸ் வெரி வெரி க்ரூஷியல், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் அ ஹை ரிஸ்க். அதாவது அந்த தொப்பை வயிறு பகுதியில் ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அண்ட் பீப்புள் விமன் வந்து எஸ்பெஷலி ஆல்ரெடி ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய பிரெக்னன்சி ரிலேட்டட் டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருந்தவங்க, இவங்கெல்லாம் நிச்சயமா வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல செக் பண்ணி டாக்டரை பார்த்துக்கணும். ஸோ எப்போதுமே நல்லா இருக்கும், நமக்கு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிறது வந்து டசன்ட் மீன் தட் வி ஆர் மெட்டபாலிக்கலி ஹெல்த்தி. ஓகே மேம், இப்போ அடுத்தது ஸ்ருதி மேம். இப்போ நிறைய பேத்துக்கு வந்து வயிறு வீக்கம், அந்த வயிறு பகுதியில் வீக்கம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த வயிறு வீக்கம் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வந்து நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படிதான் ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ அவங்க ஆல்ரெடி ஆட்லன் மேம் சொன்ன மாதிரி வயிற்று சுத்தி இருக்கிற ஒபிசிட்டிக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டி ஒரு விசரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜில. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் அதிகமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க வெயிட் வந்து நார்மலா கூட இருக்கலாம் வெயிங் ஸ்கேல்ல. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வயிறு சுத்தி ஒரு ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும். அதை நம்ம ஒரு சின்னதா ஒரு இன்ச் டேப் வச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். நம்ம கிளினிக்கல் பிராக்டிஸ்ல இன்ச் டேப் வச்சு பார்த்தா அந்த மெஷர்மெண்ட் வச்சு ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி விசரல் ஒபிசிட்டி, தின் ஃபேட் இந்தியன்னு சொல்லுவோம். இந்தியால வந்து நிறைய பேருக்கு உடல் பருமன் இருக்காது. பட் நீங்க கேட்ட அதே சென்ட்ரல் வயதை சுத்தி ஒபிசிட்டி இருக்கும்போது அதனால 7% அதிக சான்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்றதுதான் ஸ்டடி சொல்லுது. ஸோ டெஃபினட்டா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். வெறும் வெயிட் மட்டும் பார்க்க கூடாது, சென்ட்ரல் ஒபிசிட்டி ஒரு இந்த இன்டர்னல் ஃபேட் அக்யூமுலேஷனையும் நம்ம பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்வி வந்து கீதாலட்சுமி மேம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நமது வளர்ச்சிதை மாற்றம், அதாவது ஸ்ட்ரகிளிங் மெட்டபாலிசம் போராடி கொண்டிருப்பதற்கான நுட்பமான சிம்டம்ஸ் அறிகுறிகள்னா எது எதுன்னு சொல்லுவீங்க? ஸோ நமக்கு வந்து உடல் எடை கூடுறதுனாலையும் இந்த இடுப்பளவு கொழுப்பு அதிகம் சேர்றதுனாலையும் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகுது அப்படின்ற அறிகுறிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பமாயிடுது. ஸோ நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போதோ இல்லைன்னா வந்து நம்ம ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போதோ தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு பல வருடங்கள் முன்னாலே வந்து நமக்கு உடம்பு வந்து சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த சிக்னல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பை சுற்றி உள்ள கொழுப்பளவு வந்து அதிகமாகிறது வந்து ஒன் ஆஃப் தி பிரைமரி சிக்னல்ஸ். நம்மளோட எடை பார்க்கும்போது எப்பயுமே நார்மலாக இருக்கும், ஆனால் நம்மளோட ட்ரெஸ் மட்டும் டைட் ஆகுறது, இடுப்பை சுற்றி உள்ள ஃபேட் மட்டும் அதிகமாகிறது, இது ஒரு சிக்னல். ரெண்டாவது சிக்னல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உணவு நேரம் கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். நார்மலாக நம்ம 1 மணிக்கு மதிய உணவு எடுத்துக்கிறோம், ஆனால் இன்னைக்கு ஒரு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கை நடுக்கம், படபடப்பு, மயக்கம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வந்து மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் ரிச்சாக நம்ம வந்து ஒரு ஃபுட் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அதை எடுத்து முடிச்ச உடனே வந்து நமக்கு ஒரு மயக்க நிலையோ ஒரு தூக்க நிலையோ இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது வந்து முன்னாடி இருந்திருக்காது. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு உணவை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுது, எனக்கு நிறைய இனிப்பு பொருட்கள் எடுத்துக்கணும்னு ஒரு கிரேவிங் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீரிழிவு நோய் வரத்துக்கு பல வருஷங்கள் முன்னாடியே நமக்கு வந்து மெட்டபாலிக் சிக்னல்ஸ், வார்னிங் ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே மேம். இப்போ வந்து டாக்டர் ஆட்லின் மேம், இப்போது இந்த நீரிழிவு அப்படின்னு நோயினாலே நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த ஜெனட்டிக்ஸ் நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறோம். அப்படி நம்ம பெரும்பாலும் மரபியில் குறை கூறும்போது நீரிழிவு நோய் குடும்பத்தில் இருந்தால் அதை தவிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல, உங்களுடைய பதில் என்ன? ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தி டெஸ்டினி. ஜெனட்டிக்ஸ் வந்து டெஃபினட்டாகவே ஒரு ஸ்ட்ராங் ரோல் பிளே பண்ணுது. நான் அது வந்து நமக்கு இன்ஹெரண்டா ஒரு சசெப்டிபிலிட்டி,
to develop all these metabolic problems. Diabetes மட்டும் இல்ல, hypertension, cholesterol, cardiovascular problems, PCOS இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. But the most important thing is நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம் வந்து அந்த ஜெனடிக் சசப்டிபிலிட்டி டெவலப் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்பனண்ட்டை அது வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, ஜெனடிக்ஸ் அல்லது ஜீனுங்கிறது வந்து ஒரு லோடட் கன் மாதிரி. வேறஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட பேட் டயட், நம்மளோட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, சரியா தூங்காம இருக்கிறது, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே கேன் புல் த ட்ரிகர். ஸோ லோடட் கன் இருந்தா கூட இதெல்லாம் ட்ரிகர் பண்ணாதான் இந்த டிசீஸ் வந்து டெவலப் ஆகுது. So especially for people who have family history in the metabolic problems இருக்கிறவங்களுக்கு வந்து they have to right from the beginning, சின்ன குழந்தையில இருந்தே they should have a proper eating habit, they should have a good physical activity, weight excess gain ஆகாம பாத்துக்கணும், கரெக்ட் டைம்க்கு தூங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது definitely it can contribute to a big difference. So family history இருக்குன்னு நினைச்சு பயந்து worry பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But we have to take it as a warning sign so that we can work on it, so that அந்த லோடட் கன்னை நம்ம ட்ரிகர் பண்ணாம இருக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து அடுத்து டாக்டர் ஸ்ருதி மேம், இப்போ இந்த டயாபிசிட்டி அப்படின்ற ஒரு நோய் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, முதல்ல நம்மளா ஒரு முயற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சில முயற்சிகள் எடுப்பாங்க. அப்படி அவங்க எடுக்கிற ஒரு பொதுவான தவறு என்ன? தவறு என்னன்னா, காமனா நம்ம வெயிங் ஸ்கேல்ல வெயிட் மட்டும் தான் அட்ரஸ் பண்றோம், அதை மட்டும் அட்ரஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பிஎம்ஐன்றது ஹைட் வெயிட் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்க எவ்வளவு பிஎம்ஐ இருக்கீங்கன்னு. நான் சொன்ன மாதிரி அந்த பிஎம்ஐ நார்மலா இருந்தா கூட இந்த வயத்தை சுத்தி இருக்கிற ஃபேக்ட்னால உங்களுக்கு டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நம்ம வெயிட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. பிஎம்ஐ வெயிங் ஸ்கேல்ல நார்மலா இருக்குன்னு அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம வெயிட் நார்மலா இருந்தா நமக்கு ஏன் எக்ஸசைஸ்ன்றது வந்து ஒரு கேள்வி கிடையாது. அதுல இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன டேக்கோ மெசேஜ் வச்சுக்கணும் அப்படின்னா, மசில் பில்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவு மசில் பில்ட் பண்றோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. ஸோ மசில் தான் இப்போ கோல்டு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் எங்க பேஷண்ட்ஸ் கிட்ட. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா மசில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க எவ்வளவு அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றீங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றீங்க, திஸ் இஸ் எஸ்பெஷலி ட்ரூ ஃபார் விமன் ஆல்சோ. நிறைய விமனுக்கு வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன் இருக்கு, நான் ஏன் வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது தான் அந்த மசில் டெவலப் ஆகும். மசில் டெவலப் ஆச்சுனா தான் இந்த விசரல் ஒபிசிட்டி ஒரு சென்ட்ரல் ஒபிசிட்டியை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ வெறும் வெயிங் ஸ்கேலை மட்டும் பார்க்காதீங்க. டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒழுங்காவே தூங்குறது இல்லை. இப்போ யாருமே டைமுக்கு தூங்குறது இல்லை. இப்போ டைமுக்கு தூங்காததுனாலயே பல வகையான மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து, இன்ஃபர்டிலிட்டிலேருந்து, இன்னும் ஃபேட்டி லிவர்லேருந்து எல்லாமே உங்க ஸ்லீப்போட ரிலேட்டட். நீங்க நல்லா தூங்கினீங்கன்னா தான் அந்த மசில் ஃபேட் பேலன்ஸ், இந்த ஃபேட் டெபாசிஷன்லாம் கம்மியா இருக்கும். ஸோ கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழுந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours தூங்கணும். ஸோ காமனா பண்ற தப்பு பாத்தீங்கன்னா, வெயிங் ஸ்கேலை மட்டும் பாக்குறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாம இருக்கிறது, அண்ட் இம்பார்ட்டண்டா தூக்கத்தை நம்ம ரொம்ப இக்னோர் பண்றது. இது 3 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து யாராவது தங்களுக்கு மைய உடல் பருமன் இருப்பதை உணர்ந்தாங்கன்னா இந்த பாதிப்பை வந்து நம்மளால மாற்ற முடியுமா? இதனால வரக்கூடிய பாதிப்பை நம்மளால தடுக்க முடியுமா? ஸோ நம்ம உடம்போட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த வகையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பாடிக்கு கொடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம பாடியை வந்து நம்ம கரெக்டான வழிமுறையில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அதுலேருந்து, அதுவும் ஏர்லி ஸ்டேஜஸில் நம்மளால ரிவர்சிபிளாக வெளியில் வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டயபெசிட்டி மற்றும் இந்த சென்ட்ரல் அடிப்போசிட்டி அதோட பக்க விளைவுகளும் அதே மாதிரி தான். நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து நம்ம சீரான உணவு முறைகள், அதாவது அந்த பேலன்ஸ் டயட், ஆரோக்கியமான உணவு முறைகள், மாவுச்சத்தை குறைச்சிட்டு புரதச்சத்தை அதிகம் எடுத்துக்கிறது, அதே மாதிரி நம்மளோட மசில்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏர்லியராகவே செய்ய ஆரம்பிச்சோம், இந்த வார்னிங் சைன்ஸ் வந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த பக்க விளைவுகள்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதுவும் இல்லாம நம்ம நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படாமலே நம்மள வந்து முன்னாடியே நம்மளால தற்காத்துக்க முடியும். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம், உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு தெளிவாகவே ஒரு விளக்கம் தெரியுது. இப்போ அடுத்தது வந்து டாக்டர் ஆட்லின் மேம், பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு தொப்பை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தனி ஒரு மன அழுத்தம் வந்துடும். என்னடா நம்மளுக்கு இவ்வளோ தொப்பை வந்துருச்சு, இது நம்மளால் குறைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுலேயும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்க. அப்படி இந்த தொப்பை நீரிழிவு, அதாவது பெல்லி டயாபெட்டிஸ் சுழற்சிக்கு மன அழுத்தம் எந்த அளவு பங்கு வகிக்குது அப்படின்ற சொல்ல முடியுமா?
ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹிடன் ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எஸ்பெஷலி இந்த கரண்ட் ஈரால. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் டேல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட்னால நம்ம ஹெல்த் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்சர் இஸ் நோ. பட் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து போகும்போது பாடி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஃபேட் டெபாசிஷனை பெரும்பாலா நம்மளோட வயிறு பகுதியில அது அதிகரிக்குது. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதுல நம்ம சொன்னோம் வயிற்று பகுதியில நம்ம ஃபேட் டெபாசிட் ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லா மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸும் வருது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு வழி வகுக்குது. இது அபார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ருதி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி புவர் ஸ்லீப், லேட் நைட் சாப்பிடுறது, பயங்கர ஹை கேலரி ஃபுட் சாப்பிடுறது, இமோஷனல் ஈட்டிங்னு சொல்லுவோம். when they feel sad they eat, when they are angry they eat, when they are happy they eat. ஸோ இந்த இமோஷனல் ஈட்டிங் இது எல்லாமே வந்து வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது, டயபெட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள், அதாவது பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் பாடி ஃபேட்டை, பெல்லி ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டயபெட்டிஸ் காஸ் பண்ணலாம். ஆன் த அதர் சைட் டயபெட்டிஸும் பெல்லி ஃபேட்டை காஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட டயபெட்டிஸ் ஒபிசிட்டிக்கான நம்மளோட வழிமுறைகள் எப்படி நம்ம செய்யணுமோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு நாட் ஜஸ்ட் ட்ரீட் டயபெசிட்டி பட் ஆல்சோ ப்ரிவென்ட் டயபெசிட்டி. ஓகே மேம். இப்போது கீதாலட்சுமி மேம் உங்ககிட்ட வர இப்போ வந்து டயாபிட்டிஸ் வந்து நம்ம இப்போலாம் வந்து நம்ம வீட்டிலே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டயாபிசிட்டியை நம்ம வந்து என்ன மாதிரியான எளிய சோதனைகள் மூலயமா கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்ம வந்து இந்த டயபெசிட்டி அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த சென்ட்ரல் அடிப்போசிட்டி, சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்றதையும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயோ இல்லை லேப் டெஸ்ட் பண்ணியோ தான் நம்ம பரிசோதிச்சு தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு சின்ன இன்ச் டேப் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இன்ச் டேப் இருக்கும். அந்த இன்ச் டேப் வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியோட சுற்றளவு, அதாவது வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட அளவு வச்சு நமக்கு ரிஸ்க் அதிகமா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்கள்ல இது 90% மேலேயும், பெண்கள்ல 80% மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நமக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த உடல் எடையினால, இந்த சென்ட்ரல் உடல் பருமனால வர பக்க விளைவுகளும் அதிகம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம இது இந்த முக்கியமா வந்து இந்த இடுப்பு சுற்றளவு குறைவதற்கான உடற்பயிற்சிகளை நம்ம வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. அடுத்து இறுதியான ஒரு கேள்வி டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் கிட்ட. இப்போது இந்த டயாபெசிட்டி அப்படி குறித்து மக்களுக்கு இறுதியாக என்ன சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க? ஸோ டயபெசிட்டி இத்தனை நேரம் நம்ம பேசின மாதிரி வெயிட் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. அதனால உங்களுக்கு மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதெல்லாமும் வரலான்றதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்கோ மெசேஜ். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டேக்கோ மெசேஜ் வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. லிஃப்ட் வெயிட்ஸ் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 முறையாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி விமன். நீங்க மசில் பில்ட் பண்ண இந்த மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நம்ம உடம்புல கிளாக் இருக்கு, எல்லாருக்குமே இன்டர்னல் கிளாக் இருக்கு, பயாலஜிக்கல் கிளாக். அந்த கிளாக் சொல்ற மாதிரி ரொம்ப ஆட்டன் சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டா சாப்பிடாதீங்க. லேட்டா சாப்பிட்றதுனாலேயே உங்களுக்கு பல வகையான மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. ஸோ நம்ம சிம்பிளா நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்பிளா நம்ம லைஃப் ஸ்டைல் வச்சுனாலே லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணாதான் லைஃப் லாங் இருக்கும். ஓகே மேம். டாக்டர் ஆட்லின் மேம், நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? I think I completely agree with Dr. Shruti. பேசிக்கலி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப விலையுயர்ந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணணும், விலையுயர்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த வகையான இன்டர்வென்ஷன் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். It could be a simple walking for 20-30 minutes. That's more than sufficient for somebody who can do that. நம்மளோட dietary changes, simple things that is available in the kitchen. நம்ம இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, சாட் ஜிபிடில இருந்து எல்லாமே you can customize and get it for your own convenience and your preference. So ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், smaller change can make a bigger difference. So ரொம்ப பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு கொண்டுமோ இல்லையோ, சின்ன சேஞ்சை கன்சிஸ்டண்டா பண்ணும்போது that is going to go a long way. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? டயாபிசிட்டி குறித்து மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுற ஒரு தகவல்னா என்ன? நம்ம இவ்வளவு நாள் வந்து நீரிழிவு நோயோட வைத்தியத்தையும் அதோட பக்க விளைவுகள் வராம இருக்கிறத பத்தியும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நம்ம இப்ப வந்து அதுக்கு ஒரு படி முன்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம்.
அதுக்கு ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த உடல் பருமன், அதுவும் இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி இதுக்கான நம்ம பரிசோதனைகள்ல வந்து ஆரம்பத்திலேயே வந்து மேற்கொள்ளணும். ஸோ அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து நம்ம ரொட்டீன் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு, நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர், ரத்தத்துல கொழுப்பு அளவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து எவ்ரி இயர் இல்ல எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன்ல நீரிழிவு நோய் அப்படின்றது ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல இல்ல வியாதியா இல்லாம ஒரு 20 25 வயசுலயே தொடங்கிடுது. ஸோ நம்ம ஊர் குழந்தைகள் வளர்ப்புல இருந்தே நம்ம வந்து உடல் பருமனை ஒரு முக்கியமான விஷயத்த அணுகி அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே மேம், ஓகே. ரொம்ப நன்றி. இன்றைக்கு டயாபெசிட்டியை பற்றி ரொம்பவே தெளிவாக பேசியிருந்தோம். இது குறித்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே விளக்கமாக நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துருந்தீங்க. நேரலையை இணைந்து எங்களுடைய சந்தேகத்துக்கு தீர்வு சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைய நம் டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவர்கள் டயாபெசிட்டி, ஒபிசிட்டி குறித்து பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கினார்கள். இதுபோன்ற மருத்துவம் சார்ந்த பல்வேறு தகவல்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.